ஐயோ ஐயோ, அந்த சோழி மேலே போட்டா எப்படி? இப்படி நெடுஞ்சா எப்படி? சரியா நில்லு. கரெக்டா இருக்கு. கண்ணாடியில பாரு. கீதா, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஹோட்டல் வழக்கமே இப்படித்தானா? உங்க நண்பர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு போனார். சரியான லூசு பையன். இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஏதேது முதல் சந்திப்பிலேயே உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டானா? நான் அவனும் காலேஜ்ல படிக்கிறப்போ உயிருக்கு உயிரா பழகினோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால பொறுக்கவே முடியாது. ஏதோ இந்த 5 வருஷமா தான் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. ஏன் பயப்படுற? உன் ஆளு வெளியே போறத பார்த்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். நீ அவனும் கார்ல ஏக ஜாலியா போறப்பவே பார்த்துட்டேன். ஸ்டன் ஆயிட்டேன். போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தாலும் கொடுத்த சரியான புள்ளியா பார்த்து தான் பிடிச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் ரைட். நானும் இதே ஹோட்டல்ல தான் 22ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறேன். டைம் கிடைக்கிறப்போ அப்படி நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? மரியாதையா பேசுங்க. பணக்காரனோட வந்த உடனே பண்புள்ளவளா மாறிட்டியா, இல்ல ஹோட்டலுக்கு வந்த உடனே உத்தமையா ஆயிட்டியா? ஒன்னும் புரியலையே. வீணா அநியாயமா பேசாதீங்க. அடேங்கப்பா, நியாயம் அநியாயம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப இனிமேல் உங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டா தான் பேசணும். சுருக்கமா சொல்றேன், எப்ப வர நம்ம ரூமுக்கு? இப்ப நீ மரியாதையா போறியா இல்லையா? அடியே கண்ணகி, உன் பத்தினி தனத்தை மத்தவங்க கிட்ட வச்சுக்க. நீ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சு எங்கிட்ட வாலாட்டாரு. சரிதான், போடா. போறேன், ஆனா சும்மா போக மாட்டேன். இந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையாப்பா? நீ என்ன பாக்குறது, நானே பாக்குறேன். ஏன் இந்த செடி வாடி இருக்கு? எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் சில சமயங்கள்ல குழி முயல்களும் காட்டெலிகளும் வேற பறிச்சிருதுங்க. Brother, and don't worry for that. A lover, a sweetheart. அவ போனதுக்கே நான் வருத்தப்படல, எவ்வளவு ஜாலியா இருக்கேன். This is after all a செடி. இது வாடி போனதுக்கு நீ ரொம்ப பெருசா கவலைப்படுறிய. இந்த செடி போச்சுன்னா என்ன இப்போ? இந்த இடத்துல தானா ஒரு செடி முளைச்சிடும், இல்லாட்டா நானா கூட நட்டு வச்சிடுவேன். ஆனா காதல் அப்படி முடியுமா? அது ஒரு தடவை பட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். அது தானாவும் முளைக்காது, யாரால அதை நட்டு வைக்க முடியாது. அது அவ்வளவுதான், அத்தோட தீர்ந்து போச்சு. நீங்க இருக்க சார், இவர் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இருக்கு கொஞ்சம். ஆமா சார், மன்னிச்சுங்க சார். எனக்கு பட் காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், பிளைண்ட் இஸ் டார்க், dark is what? Dark na irite. Ni ba, ni ba, ni ba. Love thy neighbor. Love thy neighbor, neighbor. Love thy neighbor. Love thy neighbor.
பாவங்க பக்கத்து எஸ்டேட் ஓனருடைய சன். ஏராளமான ஆஸ்தி இருக்கு, இருந்தும் ஒரு பெண்ணால அவனுடைய வாழ்க்கையே பாழாயிருச்சு. பெண் என்னமோ அழகாத்தான் இருப்பா, ஆனா அவ குணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்காம அவங்க அப்பா எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அவளையே காதலிச்சு கல்யாணமும் செய்துக்கிட்டான். அவ வேற யாரு கூடவோ போயிட்டா. அதுல இருந்து இப்படி பைத்தியமாயிட்டான். ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையாப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மனசே சரியில்லை. காதல் கல்யாணத்தினால தம்பதிங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் சில பேர் வாழ்க்கையில பொய்யாயிடுது. எஸ்டேட்டை சுத்தி பாக்குறப்ப நான் ஒரு பரிதாபமான சம்பவத்தை பார்த்தேன். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒருத்தி அவனை விட்டுட்டு வேறொருவனோட ஓடி போயிட்டான். அதனால பாவம் அவன் பைத்தியம் ஆயிட்டான். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பைத்தியமா தான் இருக்காங்க. யார் மனசு எப்ப மாறும்னு யாருக்கு தெரியுது? அதுக்காக காதலிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியுமா? நான் தவறுன்னே சொல்லல, தளராத உறுதி வேணும்னு தான் சொல்றேன். உறுதி மட்டும் இருந்தா போதுமா? அதுல உண்மையே வேணும். உண்மை சில சமயம் ஊமையா மாறும்போது யார்தான் என்ன செய்ய முடியும்? இப்ப நானே இருக்கேன். இதுக்கு முந்தே நான் இருந்த நிலைய பார்த்தவங்க யாராவது உங்களை சந்திக்க நேர்ந்து தவறா சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? அவங்க தவறா சொல்றதாகத்தான் நான் நினைப்பேன். நான் அதுக்காக சொல்லல பிரபா. உங்க மனைவியா வாழ போற ஒருத்திய மத்தவங்க இழிவா பழிச்சு பேசினா அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியுமான்னு தான் கேக்குறேன். கீதா, யாரோ ஏதோ சொன்னா அதுக்காக என் மனசு மாறிடும் நீ நினைக்கிறதா இருந்தா நான் வருத்தப்படுறேன். பிரபா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னால எவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்களே. கீதா, இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? பிரபா, நீங்களா என்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கறது? நான் எங்க, நீங்க எங்க? தெய்வம் பக்தரிடமா வரம் கேட்கும். கீதா, ஏன் அழற? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அழக்கூடாது. என்ன பாரு, பார்க்க மாட்டேன். சரி, அதோ அதோ திருப்பி வருது, திருப்பி வருது, திருப்பி வருது. ஏய், என்ன மிஸ்டர் தேவராஜ், கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க, சொல்றேன். ஏன் ஹோட்டல்ல வந்து என்ன உட்கார சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, விஷயத்தை சொல்லுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன் அடிக்கடி வந்து போற ஒரு ஆள், அவ்வளவுதான் தெரியும். ஹாய் மிஸ்டர், நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவேன். வாங்குவீங்க தெரியும். யார் விக்க போறா? விக்கலன்னா எதிர்த்தா போலயே புதுசா ஒண்ணு கட்டுவேன். ஐயா, நீங்க கொத்துனாரா? நான் சொந்தமா கட்ட போறேன். சார் சார், கான்ட்ராக்டா எங்கிட்ட கொடுங்க, நானே அற்புதமா கட்டி தரேன். கீழ்ச்ச எழுந்திரியா. ஐ சே கெட் அப். 6 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ என்னையா சொன்னேன்? கண்ட பெண்ணுங்களோட வந்தா ரூம் கிடையாதுன்னு ரூல் பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்? இப்போ அதேதான் சொல்றேன். ஒண்ணு ஃபேமிலியோட வரணும், இல்ல தனியா வரணும். அப்பத்தாயா இங்க இடம். அப்போ இங்க இருக்கிறது பூராவுமே ஃபேமிலியா? 100க்கு 100 வடிகட்டின ஃபேமிலி. திராவகத்துல போட்டு பாத்தீங்களா இல்ல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்களா? ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் தெரியுமா? ஏன் மிஸ்டர், உங்க ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணா நீங்களாவது மிஞ்சுவீங்களா? இந்த லட்சணத்தை எங்க ஹோட்டலை பத்தி கேக்குறீங்களா? அத நீ கேக்குறியா? உங்க லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதையா. எவனாவது எவளையாவது கூட்டின்னு வந்து ஃபேமிலின்னு சொல்லுவான். சரியா போச்சா? மிஸ்டர், மஞ்சளுக்கும் பவுடருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, 16ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறாளே, அவ மஞ்சளா பவுடரா? மஞ்சளே சாதாரண மஞ்சள் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். நான் கழுக போகுதியா? அவங்க 2 பேரும் கோவலன் கண்ணகி மாதிரி. ஓஹோ, உங்ககிட்ட தான் சிலம்ப கொடுத்து விற்க சொன்னாங்களோ? திருச்சி திருவானைக்காவலுக்கு போய் அவ வண்டவாளத்தை கேளு. கண்ணகியா மாதவியான்னு அப்ப தெரியும். யார பத்தி பேசுற தெரியுமா?
அந்த புண்ணிய சிநேகிதருடைய மனைவிடா, எஸ்டேட் ஓனருடைய மருமகள். மருமகளா விலைமகளான்னு என்ன கேட்றா? நான் சொல்றேன். எனக்கு தெரியாம இருந்தா தாண்டா உன்ன கேட்கடா. நல்ல காலம் இந்த சங்கதி மாத்திரம் அவங்க காதல் விழுந்திருந்தது, உன்னை சும்மா விட்டுக்க மாட்டாங்கடா. அவங்க காப்பி தோட்டத்துக்கே உன்னை எருவா போட்டிருப்பாங்கடா. ஜாக்கிரதை. சத்யராஜ், அவ பக்கா விபச்சாரிங்கிறத நிரூபிச்சு காட்டினா என்ன? மறுபடியும் அதே சொல்லி ஆத்திரத்தை தூண்டாத. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது அவதூறா இப்படி பேசுறேன், கொலை விழுந்தா கொலை விழும். பொல்லாத ஃப்ரெண்டு, அவனையே போய் கழுடா, அப்பதான் உனக்கு தெரியும்.